வெல்கம் டு கோட் வித் கீது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ரிலிக்ஸ் சர்ச் ஆப் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ரிலிக்ஸ் எல்லாம் கெட் பண்ணி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிலிக்ஸ் எல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க ஜாலியாக லேர்ன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு நம்ம லைவ் சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோ லைவ். நம்மளோட லைவ் சர்வரில் ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாவோட ரிசல்ட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏபிஐலாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட சிஸ்டமில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் ஏபிஐலேருந்து உங்களுக்கு கெட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும். சம்டைம் சில பேர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து வரமாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். ஓகேவா? இன்டர்நெட் உங்களுக்கு வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் HTML பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஆப்பில் இங்கே உங்களுக்கு சாங்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இதில் நான் தமிழ் சாங்ஸ் வருமானு பார்த்ததில்ல. ஸோ நம்ம விஜய் சாங் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். விஜய் ஆண்டனி சாங்ஸ் இருக்குது நான் அடித்தா. ஓகே, நமக்கு அப்போ இதில் வந்து தமிழ் சாங்ஸுமே கிடைக்குது. பட் இதுக்கு வந்து ரிலிக்ஸ் கிடைக்கல பார்த்தீங்களா? நோ ரிலிக்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி. இதுக்குமே நமக்கு தமிழ் சாங்ஸ் எதுக்குமே வந்து லிரிக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம நார்மலாக சர்ச் பண்ணி பார்ப்போம். லிரிக்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு லிரிக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இது என்ன இஷ்யூன்னு நமக்கு தெரியல. நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் ஏன் வந்து தமிழ் சாங்ஸ்க்கு லிரிக்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஓகே, இதுலேருந்து நீங்கள் எப்படி இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கெட் ரிலிக்ஸ் கொடுக்கும்போது அதோட ரிலிக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு நம்மளோடது லோட் ஆனதுமே வந்து லிஸ்ட்டாக எல்லா சாங்ஸுமே வந்து லிஸ்ட் ஆகுது. அதில் இருக்கிற எல்லா சாங்ஸுமே நம்ம ஏபிஐயில் இருக்க எல்லா சாங்ஸும். தென் நம்ம சர்ச் பண்ணும்போது இப்போ விஜய் நான் கொடுத்து சர்ச் பண்ணப்போ நமக்கு வந்து விஜய் ரிலேட்டடான சாங்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆச்சு. ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம HTML ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். HTML ஸ்ட்ரக்சரில் ஹெட் இருக்கணும், பாடி இருக்கணும். ஹெட்டில் வந்து மெட்டா டேட்டா நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அப்ளிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ரௌசருக்கு கொடுக்குறதுக்கு தான் மெட்டா டேட்டா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். தென் லிங்க்கில் வந்து நம்ம ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுறதுக்காக லிங்க் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். டைட்டிலில் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரிலிக்ஸ் சர்ச்னு கொடுத்துருக்கனால இங்கே நமக்கு ரிலிக்ஸ் சர்ச்னு வருது. தென் பாடி வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே பாடி டேக்கில் கொடுக்கணும். இங்கே நான் ஹெட் டேக்கில் என்ன கொடுத்துருக்கேன்னா ரிலிக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு H1 கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரிலிக்ஸ் சர்ச்னு இருக்கா, இதுதான் நம்ம H1 டேக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே ஃபார்மில் வந்து இன்புட் கெட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டைப் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். ஐடி வந்து சர்ச். ஐடி வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஐடி தான். இது வந்து யூனிக்காக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்குமே வந்து ஐடி யூனிக்காக இருக்கணும். அண்ட் பிளேஸ் ஹோல்டரில் என்டர் ஆர்டிஸ்ட் ஆர் சாங் நேம்னு நம்ம கொடுத்தாச்சு. தென் இங்கே பட்டன் சர்ச் பட்டன் வச்சுட்டோம். இங்கே நம்ம டிவ்வில் வந்து ரிசல்ட் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக இங்கே ரிசல்ட் வச்சுருக்கோம். தென் இங்கே மோருக்கு ஒரு டிவ் வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வில் பி டிஸ்பிளைடு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வரும். தென் லோட் ஆனதும் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு நான் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டிவ் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்காக தான் இங்கே இந்த 2 டிவ்வும் நான் செட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எம்பெடட் பண்ணியாச்சு நம்ம HTML. இதுதான் வந்து நம்மளோட HTML பார்ட். நெக்ஸ்ட்டு வந்து CSS போகலாம். CSSல உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அண்ட் ஸ்டைலிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே. ஸோ CSS நீங்களே க்ரோ த்ரூ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து மெயினாக என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு வந்தாலே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான். HTML நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக. CSS வந்து அதுக்கு கலரிங்ஸ்க்காக. ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையுமே பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மை வந்து கெட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். கான்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் இங்கே வந்து 4 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து கெட் பண்ணி நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. HTML ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இங்கே நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஐடியில் மோர் அண்ட் தென் ரிசல்ட், இது எல்லாத்தையுமே நம்ம கெட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம்.
அப்புறம் ஏபிஐ. எந்த ஏபிஐலேருந்து நம்ம கெட் பண்ண போகிறோம்னா இந்த https.api-lyrics.ovh இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா டேட்டாஸையுமே லிஸ்ட் டவுன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்ததும் எந்த ஃபங்க்ஷன் லோட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டிஃபால்ட்டாக கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சர்ச் சாங் இதுதான் வந்து இனிஷியலாக கால் ஆகும் நம்ம எந்த ஆக்ஷன்ஸுமே பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த சாங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். சர்ச் சாங்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ண போகிறோம் ஆர் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கிற எந்த திங் பண்ணாலுமே வந்து அது அசிங்க்ரனைஸில் கொடுக்கணும். ஓகேவா? அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அசிங்க்ரனைஸ் யூஸ் பண்ணாலே அவைட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். அப்படின்னா தான் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன பின்ன தான் நெக்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி அந்த லைன் எக்ஸிக்யூஷன் வர வெயிட் பண்ணுறதுக்கு தான் வெயிட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம ஃபெட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு ஏபிஐலேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே ஃபெட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபெட்ச்குள்ளே பேக்டிக்ஸில் நம்மளோட யூஆர்எல், தென் ஸ்லாஷில் நம்ம சஜஸ்ட் என்ன டேர்ம். இந்த டேர்ம்ன்றது என்னென்னா நம்ம இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலாக பாஸ் பண்ணுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியான சாங் சஜஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு காமிக்கும். ஓகேவா? தென் இங்கே டேட்டா இதுலேருந்து நமக்கு வர்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த ஆர்இஎஸ் அப்படின்ற வேரியபிளில் இருக்கும். இதில் ஜேசன் டேட்டாவாக இருக்கும். அதை கெட் பண்ணி நம்ம டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஷோ டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவாக பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஷோ டேட்டா ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் இன்னர் HTML ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேக்டிக்ஸில் எப்போவுமே இந்த ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் வந்து டேக் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். அதாவது க்ரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணி தானே நம்ம யூஎல் டேக் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ண வேணாம், ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்டிக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே யூஎல்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சாங்ஸ் அப்படின்னா நமக்கு கிளாஸும் அப்ளை ஆகுது, அப்படியே HTML எழுதுன மாதிரி நம்ம எழுதிடுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எம்பெடட் பண்ணுறதுக்கு ஏதாவது பேக்டிக்ஸ்குள்ளே நம்ம வேரியபிளோட வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டாலர்ஸ் யூஸ் பண்ணி தென் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்க டேட்டாவில் ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்து மேப் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நமக்கு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. இங்கே நான் உங்களுக்கு கன்சோலில் போட்டு காமிக்கிறேன். என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து பாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப இன்ஸ்பெக்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்சோலில் இருக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், ஆரன்டோரி இதுதான் அந்த டைட்டில். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எல்லாமே கெட் பண்ணிக்கலாம். இதை நான் இன்னும் ப்ரீஃப் பண்ணேன்னா எனக்கு இது வந்து ஆர்டிஸ்ட் யார், அதோட லிங்க்ஸு, இமேஜஸ்ஸு எல்லா டேட்டாவுமே நமக்கு கிடைக்கும். இதுதான் ஏபிஐலேருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா. இந்த டேட்டாஸை தான் வந்து நம்ம இங்கே ஷோ டேட்டாவுக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு என்ன டேட்டா வருதுன்றது புரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது எனக்கு. இது எல்லாத்தையுமே நான் எத்தனை டேட்டாஸ் வரும்ன்றதே எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்தாலுமே அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுறப்ப யூஎல்னாலே அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே எல்லை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸ்பேன் எலமெண்ட்டில் நான் ஸ்ட்ராங், எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டோட நேம் வந்து நல்லா போல்டாக தெரியணும். இது எப்படி song.artist நேம் நான் கண்டுபிடிச்சேன்னா, இந்த மாதிரி நம்ம கன்சோல் போட்டு பார்க்குறப்ப ஆர்டிஸ்ட்ன்றது இருக்கா. ஸோ இதில் நம்ம ஆர்டிஸ்டோட நேம் பார்க்குறதுக்கு இங்கே நேம் இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம song.artist நேம்ன்றதை எடுத்திருக்கோம். ஸோ song.titleம் நம்ம அந்த ஜேசன் டேட்டாவில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் கெட் பண்ணி இங்கே நம்ம ஷோ பண்ணியாச்சு. பட்டனும் செட் பண்ணிட்டோம். பட்டனில் வந்து கிளாஸ் பட்டன் நம்ம ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம கஸ்டமைஸ்டு ஒரு அட்ரிபியூட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா HTMLல டேட்டான்ற கீவேர்டை வந்து முன்னாடி கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வேர்டு வந்து எதனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமைஸ்டு அட்ரிபியூட். ஸோ இங்கே அதுக்கான வேல்யூவை பாஸ் பண்ணியாச்சு. கெட் ரிலிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பட்டனோட நேமு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஜாயினில் வந்து நம்ம எம்டி கொடுத்து ஜாயின் பண்ணிடுறோம். தென் யூஎல்லையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேட்டா டாட் ப்ரீவியஸாக இருந்துச்சு, இல்லை டேட்டா டாட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இன்னர் HTMLல நம்ம அங்கே பார்க்குறோம்ல நெக்ஸ்ட்டு
ப்ரீவியஸ்னு இந்த இது மாறுறதுக்காக நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ டேட்டா டாட் ப்ரீவியஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆன் கிளிக்கில் கெட் மோர் சாங்ஸ் அப்போ நமக்கு ப்ரீவியஸ் போகணும். இல்லைனா ஆன் கிளிக்கில் கெட் மோர் சாங்ஸில் நெக்ஸ்ட்டு போகணும். அதாவது அந்த லேபிளோட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இல்லை இது வந்து எனக்கு எதுவுமே இஃப்பில் வந்து இல்லை அப்படின்னா எல்ஸில் வந்து ஜஸ்ட் எம்டியை மட்டும் ஷோ பண்ணிடுறோம். மோர் டாட் இன் HTML. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஷோ டேட்டா பார்த்துட்டோம். நம்ம வந்து எப்படி டேட்டா வந்து ஷோ பண்ணுறோன்னு. அடுத்து ஈவெண்ட் லிசனர்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்மில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறப்ப ஈவெண்ட் லிசனரை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம சப்மிட்டுக்கு ஒரு டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் வந்து இருக்குது எப்போவுமே. அந்த பிஹேவியர்ஸை ஃபுல்லாகவே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுக்குறப்ப வந்து நமக்கு டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவென்ட் ஆகிடும். லைக்வைஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து இங்கே போயிடும், ப்ரிவென்ட் ஆகிடும். தென் சர்ச் டேம் அதில் வந்து இவங்க நம்ம கொடுக்குறாங்கல்ல, என்ன கீவேர்ட் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணுறோமோ அப்போ வந்து விஜய் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தோம்ல, அதில் வந்து ட்ரிம் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பேசஸும் அதுக்கப்புறம் எண்டிங்கில் இருக்கிற ஸ்பேசஸையும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதை வந்து சர்ச் டேம் அப்படின்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து எம்டியாக அவங்க சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ப்ளீஸ் டைப் இன் சர்ச் டேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறோம். இல்லை அவங்க வந்து சர்ச் டேம் வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்களா அப்படின்னா நம்ம இந்த சர்ச் சாங் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மேலே பார்த்தோம்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து அவங்க கொடுத்த வேல்யூ வரும். அப்போ இங்கே சஜஷனில் இந்த இடத்துல விஜய்ன்றது வருமா, விஜய்னு வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், விஜய் ரிலேட்டடான சாங்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட் லிசனர். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு. ரிசல்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இதில் வந்து டார்கெட்டோட வேல்யூ வந்து நம்ம இங்கே கெட் பண்ணிக்கிறோம். அது வந்து டேக் நேம் பட்டனாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஸ்ட்டு என்ன ஆர்டிஸ்ட்டோ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஆட்ரிபியூட் கொடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆட்ரிபியூட்டில் ஆர்டிஸ்ட்டோட நேம் இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட்டோட நேம் இங்கே கெட் பண்ணுறோம். தென் இங்கே ஆர்டிஸ்ட்டோட சாங் டைட்டிலையும் இங்கே கெட் பண்ணுறோம். கெட் பண்ணி கெட் ரிலிக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ரெண்டையும் வந்து பாஸ் பண்ணுறோம். இது எப்போ நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணுறப்ப, ஆக்சுவலி ரிசல்ட்டுன்னு சொல்கிறது இதுதான். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது இல்லையா, இந்த டைமில் நடக்கிறது தான் வந்து கெட் ரிலிக்ஸ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இதுக்கு வந்து தனியாக இன்னொரு URL இருக்குது. நம்ம இதே தான் API கொடுத்துருக்கோம். தென் V1 தென் ஆர்டிஸ்டோட நேமு சாங் டைட்டில் இது ரெண்டுமே நமக்கு பேராமீட்டர்ஸில் கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த ஃபெட்சை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த RESல இருக்கும். இது வந்து JSON-ஆ இருக்கும். இங்கே டேட்டாவில் எடுத்துக்கிறோம். தென் இதுவுமே நமக்கு கன்சோலில் போட்டிருக்கோம். ஆர்டிஸ்ட் யார், சாங்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சப்போஸ் இப்போ இந்த டேட்டாவில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஷோ அலர்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஷோ அலர்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் ஆகுது. இங்கே கால் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன மெசேஜ் எரர் மெசேஜ் இங்கே வந்திருக்கோ அதை வந்து இங்கே பாஸ் பண்ணிடுறோம். தென் அதை அப்பன் பண்ணியும் விட்டுரும். ஸோ அப்பன் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து காமிக்கணும். உங்களுக்கு சைடில் ஒரு மெசேஜ் காமிச்சிட்டு போச்சுல, இது வந்து அந்த பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோம். ஓகே, எரர் எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ரிலீக்ஸ் வந்து கிடச்சிரும். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி /r/n இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் BR டேக் யூஸ் பண்ணி. அதுதான் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். தென் ஸ்டாங்கில் வந்து நமக்கு ஆர்டிஸ்ட்டோட நேம் நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் சாங் டைட்டில் நல்லா தெரியணும். தென் லிரிக்ஸ் வந்து நமக்கு கெட் பண்ணது எல்லாமே இந்த ஸ்பேனில் வரணும். ஸோ இதை வந்து நம்ம இன்னர் HTML கொடுத்துட்டோம். இதுதான் வந்து லிரிக்ஸ் நம்ம இங்கே கொடுத்ததும் ஒர்க் ஆகுதுல்ல, இது நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இதுக்கான செட்டப், இதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே தான் எழுதியிருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் உங்களுக்கு நான் வந்து கிளான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நமக்கு சர்ச் சாங் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு APIயோட கால் நடக்குது. இதுக்கு வர்ற டேட்டாஸை தான் வந்து நம்ம ஷோ டேட்டா அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ஷோ டேட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு சாங்ஸையும் கெட் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணதும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாம் தான் வந்து அந்த லிஸ்ட்டு. ஓகேவா, இந்த லிஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் நடக்குது. தென் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சதும் ஈவெண்ட் லிசனர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம சப்போஸ் சப்மிட்டை வந்து கொடுத்தோம்னாலோ சர்ச் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல
சப்மிட் கொடுக்குறோனாலோ, இல்லை நம்ம வந்து ரிசல்ட்டில் வந்து கிளிக் பண்ணுறோம், இங்கே வந்து ரிசல்ட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னாலோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். அதுக்கு தான் ஈவென்ட் லிசனர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்மிட் கொடுக்குறப்ப என்ன ஆகணும்னா சர்ச் சம் கால் ஆகணும், திரும்ப நமக்கு கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு. ஸோ அந்த வேல்யூவை தான் வந்து நம்ம இங்கே சர்ச் டேர்மில் வந்து பாஸ் பண்ணுறோம். சப்போஸ் இல்லை அவங்க வந்து எதுவுமே கொடுக்காம சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் டைப் இன் சர்ச் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ரிசல்ட்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, இங்கே ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லிரிக்ஸை வந்து கெட் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்டிஸ்ட்டையும் சாங் டைட்டிலையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், கெட் லிரிக்ஸ். இதில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக H2 டேக் யூஸ் பண்ணுறோம், ஸ்பேன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வந்து அதில் /n இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து BR டேக்கால் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தோட ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள். அப்போவும் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.